வணக்கம் மக்களே! இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா விட்டுருக்க இந்த எஸ்இடிசி பஸ்ஸில நாம ஒரு நாள் டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதேமாரி டிக்கெட்டுக்கு என்ன காஸ்ட் ஆகுது எல்லாமே இந்த வீடியோல போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ நாம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டூ ஒசூர் தான் புக் பண்ணியிருந்தோம். திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு, ஒசூரில் பார்த்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சீட்டர் கம் ஸ்லீப்பர், கீழே சீட்டர் வரும், மேலே ஸ்லீப்பர் வரும். வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜி லீரா கோச்சுங்க. எம்ஜி லீரா கோச் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல லக்ஸூரியஸான கோச்சு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான பஸ் விட்டுருக்கு. எல்லாருமே ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டீரியர் பாருங்கள், டிரைவர் கேபின்லாம் உங்களுக்கு நல்ல பெரிய கேபினுங்க, அருமையான கேபின் கொடுத்துருக்காங்க. அப்படியே லைட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கீழே சீட்டர், மேலே ஸ்லீப்பர். கீழே சீட்டர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 1 வரும். ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் மேலே அதே மாதிரி லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 1 வரும். ஸோ வண்டி புது வண்டி சூப்பராக இருக்குது. நாங்கள் நேரில் பார்த்தோம், நீங்களும் போய் பாருங்கள், ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டர் தான் புக் பண்ணியிருந்தோம். சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 628 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 150, 200 அதிகமாக வரும். ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், எல்லா ரேட்டுமே அதிலே காமிப்பாங்க. ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபேனுங்க. ஸோ டபுள் ஸ்லீப்பர்னால் 2 ஃபேனு, சிங்கிள் ஸ்லீப்பர்னால் 1 ஃபேனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு கேபின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜிங்கும் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டருமே அந்த மாதிரி தான். சீட்டருமே உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்குங்க, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டரு. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கீழே சார்ஜ் போட்டுக்கலாம், எங்கேயே வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி சீட்டு ரொம்ப அகலமாக இருக்குங்க, கம்ஃபர்டபுளான சீட்டு. லக்கேஜ் எல்லாம் கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லக்கேஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பஸ்ஸுங்க. சீட்டெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் அந்த டயர்டே தெரியலை. ஸோ கம்ஃபர்டபுளான ப்ரைஸாகவும் இருக்குது. நீங்களே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். அந்த டயர்டே தெரியல. வண்டி அந்தளவுக்கு கோச் சூப்பராக இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.